ஆனால் போதகர்கள் உட்பட அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியிருக்கு. யாருக்கு என்ன சுவிசேஷம் நமக்கு தெரியணும். எந்த பிரச்சனைக்கு எந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதும் நமக்கு தெரிய வேண்டும். கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் பணமோ பட்டமோ சொத்தோ சுகமோ கிடையாது. இதை தாண்டி கிறிஸ்துவுக்கென்ற சில ஐஸ்வர்யங்கள் இருக்கு. மறுபடியும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரே நம்மளோடு கூட பேசி நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, கானானை சுதந்திரிப்பதுதான் திட்டம். ஒரு நாள் கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். மறுநாளே கானானை போய் யாருமே சேர்ந்து விடவில்லை. கானானை போய் சுதந்திரிப்பதற்கு பல நபர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது, பல எதிரிகளை சந்திக்க வேண்டியிருந்தது, பல போராட்டங்களை ஜெயிக்க வேண்டியிருந்தது. இதில் போகிற வழியில் பல நபர்கள் இழக்கப்பட வேண்டியிருந்தது, பல தேவைகள் இருந்தது. ஏறக்குறைய 40 ஆண்டுகள் கழித்து அந்த கானான் தேசத்தை போய் சுதந்திரித்தார்கள். இந்த எழுப்புதல் தரிசனம் என்பதும் கர்த்தர் ஒரு நாள் பேசிவிட்டார் மறுநாள் உடனே வந்துவிடும் என்பது கிடையாது. பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, அபிஷேகிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அபிஷேகத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த மாதிரி நம்மளுடைய பரிசுத்தவான்கள் அநேகருக்கு கர்த்தர் இந்த எழுப்புதல் தரிசனத்தை கொடுத்தாலும் அநேக நபர்கள் இன்று வரைக்கும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். நாமும் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். எழுப்புதலை பார்த்தபாடில்லையே, எழுப்புதல் இந்தா வந்துரும் அந்தா வந்துரும் என்று சொல்லி மாத கணக்காய் வருடக்கணக்காய் நாமும் ஜோம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எழுப்புதல் வரவில்லையே என்று சொல்லி ஒரு ஆதங்கமும் ஒரு அங்கலாய்ப்பும் ஒரு சந்தேகமும் நம்முடைய உள்ளத்தில் இருப்பது உண்மைதான். ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால், எப்படி கானானை சுதந்திரிப்பது ஒரு லேசான காரியம் கிடையாது என்பதை போல இந்தியாவை சுதந்திரிப்பது என்பதும் உலக நாடுகளை சுதந்திரிப்பது என்பதும் லேசான காரியம் கிடையாது. அதனால விலைக்கரையம் செலுத்துகிறவர்கள் விலைக்கரையம் செலுத்தினால் ஒழிய அவர்கள் அபிஷேகத்தை பெற்று எழுப்புதலின் தீயை பற்றி பரவ வைக்க முடியும். அதனால ஒரு குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட நாளை கர்த்தரை முன் வைத்திருக்கிறார். இந்த நாளில் எழுப்புதல் தீயானது இப்படிப்பட்ட நபர்கள் மூலியமாய் பற்றி பரவ வேண்டும் என்று தேவனுடைய அநாதி தீர்மானத்தில் இருக்கிறது. இந்த டைம் கேப் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவருடைய திட்டத்துக்குள் அநேகர் வருவதற்கு கர்த்தர் மோசேட்ட தான் பேசினார். ஒரு மோசே போய் உடனே கானானுக்குள்ள போவது தேவ திட்டம் அல்ல. பேசினது மோசையிடம் என்றாலும் கூடி சேர்வதற்கு பெரும் கூட்டம் அவனுக்கு தேவைப்பட்டார்கள். மோசேக்கு உதவி செய்வதற்கு ஆரோன், யோசுவா, அதற்கு மூப்பர்கள், அடுத்து படை தளபதிகள், 100 பேருக்கு ஒரு அதிபதி, 50 பேருக்கு என்ற ஒரு அதிபதி, போர் சேவகர்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லக்கூடிய ஆசாரியர்கள், லேவியர்கள் என்று சொல்லி பெரும் திரள் கூட்டம் சேர வேண்டியிருந்தது. அவர்கள் எல்லாம் சேரணும். போற வழியில பல தடைகள் இருக்கும். தடைகளை எல்லாம் உடைத்து கொண்டு போய் ஒரு நேரம் வரும் கானானை சுதந்திரிக்க முடியும். இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. அது நம் எப்படி புரிந்து கொள்வோம் என்பதுதான் முக்கியம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டு நுழையவர்கள் சிலராய் இருப்பார்கள். ஏனென்றால் அநேகர் அழைக்கப்பட்டு நானும் எழுப்புதலுக்குள்ளே வருகிறேன், கர்த்தர் என்னையும் பயன்படுத்த வேண்டும், என்னுடைய பெயரும் பிரஸ்தாபம் ஆக வேண்டும் என்று சொல்லி எழுப்புதல் பாதைக்குள்ள அநேகர் வந்து விடுவார்கள். ஆனால் எழுப்புதல் பாதையில எண்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த எண்டில் இவர்கள் எல்லாரும் போய் சேர மாட்டார்கள். பாதியிலே பல பேர் அவுட் ஆகி விடுவார்கள். கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு லட்சக்கணக்கான பேர் போனாலும் கூட 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அநேகர் பேரிடம் கர்த்தர் பிரியமாகவே இல்லை. அநேகர் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு விட்டார்கள். வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை ஸ்டாப் பண்ணிட்டார். இதுக்கு மேல நீ வர முடியாது என்று சொல்லி அவர்கள் ஆரம்பத்தில் விசுவாசித்து தான் வந்தவர்கள். ஆனால் முடிவு பரியந்தம் அவர்களால் நிற்க முடியவில்லை. அதனால நாம் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதனால என்ன போராட்டம் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் நின்று விடுவேன், நான் சாதிப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த திட்டத்தை நான் செய்து முடிக்கும் அளவும் நான் பின்வாங்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதியில் நாம் இருப்போமே ஆனால் கர்த்தர் கானானை சுதந்திரிக்க செய்வார். ஸோ அதனால என்ன விஷயம்னா, நம்ம ஆரம்பம் கரெக்டாக இருக்கும். ஆரம்பத்தில் இருந்தே அதே அர்ப்பணிப்பு, அதே தாழ்மை,
அதே வேகம், அதே உண்மை, அதே உத்தமம் கடைசி வரைக்கும் இருக்கும்போது நாம் பாதியிலே நின்று விடுவர்களாய் அல்ல, இறுதி வரியந்த முடிவர்களாய் இருக்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால தேவன் எப்போ என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார். நாம் தேவ திட்டத்தோடு இணைந்து கொள்வதற்கு, தேவ திட்டத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஸோ இந்த கேப்பில் கர்த்தர் என்ன செய்வார்னு கேட்டால், அநேக நபர்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். இதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். ஒன்னு ஃபில்டர் பண்ணுவாரு, ரெண்டாவது கூட்டி சேர்ப்பாரு. கர்த்தர் ஃபில்டர் பண்றது என்பது ஏதோ புதுசான காரியம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து கர்த்தரே முன்னின்று ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து ஒரு யுத்தம் பண்ண சொன்னார் என்று சொன்னால் எத்தனை பேர் என்பதை கர்த்தர் பார்ப்பார். பெரும் திரள் கூட்டம் கரெக்டா இருக்கிறாங்க, கூட்டத்தில் இருக்கிறவங்க உண்மை உள்ளவர்களா, கூட்டத்தில் இருக்கிறவங்க அர்ப்பணிப்பு உள்ளவர்களா என்று கர்த்தரே டெஸ்ட் வைப்பார். நியாயாதிபதி கிதியோனுடைய அந்த சேனையில் இருக்கும்போது 30,000க்கு அதிகமான பேர்கள் இருந்தார்கள். ஆனால் கடைசி வெறும் 300 பேர் ஃபில்டர் ஆனதிலே மிச்சமாய் இருக்கப்பட்டவர்கள். அந்த மாதிரி எழுப்புதல் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். நீ கையை வைத்த உடனே பேய் ஓட ஆரம்பிக்கும், மரித்தவர்கள் எழும்ப ஆரம்பிப்பார்கள். கர்த்தர் உனக்கு வரங்களை கொடுப்பார், வல்லமைகளை கொடுப்பார். தீர்க்க தரிசன வரம், சுவிசேஷ வரம், அற்புத அடையாளங்களை செய்யும் சக்தி, வானத்திலிருந்து மலையை பெய்ய வைக்க முடியும், கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க முடியும். அழைப்பு கொடுத்த உடனே யாருமே மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்று கேட்டால் இது எல்லாமே இனிப்பு போன்றது, எனக்கும் வேணும் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் இதை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் உனக்குள்ள தாழ்மை இருக்க வேண்டும், நீ அர்ப்பணிப்புள்ளவனா இருக்க வேண்டும், நீ கர்த்தரை முன்வைத்து தான் ஓட வேண்டும் என்று சொல்லி சில சட்டங்களை கொடுத்தோம்னா எல்லாம் பேக்கடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுதான் அவருடைய உண்மை முகம். ஸோ கர்த்தர் எல்லா நேரத்திலையுமே ஃபில்டர் பண்ணக்கூடியவர் தான். எல்லா இடத்திலையுமே ஆரம்பத்தில் ஏகப்பட்ட சீஷர்கள் இருந்தார்கள், அதுல 70 பேரா ஃபில்டர் பண்ணினார். அந்த 70 பேரை ஒரு ரவுண்டு ஊழியத்துக்கு அனுப்பினார். 70 பேர் அற்புத அடையாளங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு. நான் கையை வச்சு ஜோம் பண்ண உடனே பேய் எல்லாம் போகுதுன்னு கர்த்தர் சொன்னாரு. நீ கை வச்சு பேய் போகுதுன்னு சந்தோஷப்படாத, நீ கை வச்சு அசுத்தாவி ஓடிருச்சுன்னு சந்தோஷப்படாத, ஓம் பேரு பரலோகத்தில் இருக்குன்னு சந்தோஷப்படு அப்படின்னு கர்த்தர் சொல்ல ஆரம்பித்தார். அதனால போகிற வேகத்துல தன்னை காட்டிவிட வேண்டும், தன்னுடைய திறமையை காட்டிவிட வேண்டும், அந்த மைண்ட் செட்டப்ல ஓட ஆரம்பிப்பாங்க. இடையிலே நிற்க ஆரம்பிப்பாங்க. கடைசி வரைக்கும் அவரால் ஓடி முடியாது. 70 பேரை மறுபடியும் கர்த்தர் ஃபில்டர் பண்ணினார். வெறும் 12 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். வெறும் 12 தான் தேர்ந்தது. அடித்து உடைத்து நொறுக்கி என்ன ஆனாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்கிற உறுதியோடு இருந்த வெறும் 12 பேரை கர்த்தர் அவரை ஃபில்டர் பண்ணி அந்த வெறும் மைனாரிட்டியை வைத்து பெரிய மெஜாரிட்டியை கர்த்தர் அற்புத அடையாளங்கள் செய்ய வைத்து விட்டார். ஸோ அதனால கர்த்தர் ஃபில்டர் பண்ண ஆரம்பிப்பார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், ஏன் கர்த்தர் ஒரு கேப் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னும் அநேகர் இந்த எழுப்புதல் திட்டத்துக்குள்ள வர வேண்டி இருக்கிறது, இன்னும் அநேகர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஓட வேண்டி இருக்கிறது. கர்த்தர் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ அவர்களும் எழுப்புதல் திட்டத்துக்குள்ள வரணும், அவர்களும் அர்ப்பணிக்கணும், அவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழுப்புதல் தீயை பரவ செய்யணும். அதனால கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கும் ஒரு பெரிய கேப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி 75 வயதில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ 25 வருஷம் கழிச்சு தான் வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் என்கிற வாக்குத்தத்தம் பல வருடங்களுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கென்ற ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் ஓட வேண்டியது முக்கியமான காரியம். ஸோ கர்த்தரே பேசி இந்த கடைசி கால அபிஷேக கூடுகையை வைக்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையிலே கர்த்தர் எழுப்புது, அதுவும் சுவிசேஷ ஊழியத்திற்கான ஒரு 7 நாளா? அப்படி என்ன சுவிசேஷத்தை பத்தி 7 நாள் தியானிக்க முடியும், 7 நாள் பேச முடியும்? எனக்கு நானே கர்த்தத்தை கேட்டேன், 7 நாள் 7 ஊழியர்கள் கூப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஆளை வச்சு தானே பேசுவார், என்னதான் தெரியும்? 7 ரகசியங்கள் உள்ள சுவிசேஷ அபிஷேகத்துக்குள்ள இருக்கா? இல்ல சுவிசேஷம் பத்தின கண்டென்ட் 7 கண்டென்ட் இருக்கா? அப்படின் போது நான் பேச போகிறேன் அப்படின்னாரு. ரைட், ஓகே, கர்த்தர் இல்லாத வார்த்தையா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி ஆயத்தமாகி ஒரு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சுவிசேஷத்தை குறித்த சில தப்பான அபிப்பிராயங்கள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கு. இவ்வளவுதான் சுவிசேஷம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு கிடையாது, இன்னும் ரொம்ப இருக்கு. நீ கற்றுக்கொண்டது இவ்வளவுதான், வேதத்தின் ரகசியங்கள் பெருசு அப்படின்னு கர்த்தர் பல காரியங்களை பேசி வைத்திருக்கிறார். இந்த 7 நாளும் என்ன சொல்ல போறத ஒரே ஒரு லைன்ல சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 7 நாளும் 7 செய்திகள் கொடுக்கப்படும், 7 விதமான அபிஷேகங்களுக்காக ஜெபிக்கப்படும். முழுக்க முழுக்க சுவிசேஷத்தை மையப்படுத்தி மட்டும்தான். இந்த சுவிசேஷம், இதனுடைய சாராம்சம் என்னவென்று கேட்டால், யாருக்கு என்ன சுவிசேஷம்,
யாருக்கு என்ன சுவிசேஷம், எந்த பிரச்சனைக்கு எந்த வரம். ஸோ இதைத்தான் நம்ம முழுக்க முழுக்க 7 நாளும் நம்ம தியானிக்க போகிறோம். யாருக்கு என்ன சுவிசேஷம், எந்த பிரச்சனைக்கு எந்த வரம், இதை மாத்திரம் நம்ம சரியா யூஸ் பண்ணிட்டோம்னா கர்த்தரை அறிவிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கர்த்தரை நிரூபிக்கிறவர்களாயும் கர்த்தர் நம்மளை மாற்ற ஆரம்பிப்பார். ஸோ அதனால சுவிசேஷம்னா இவ்வளவுதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். 7 வகையான சுவிசேஷம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச சுவிசேஷம்னா கர்த்தரை குறித்து பேசுவது. இன்னும் கொஞ்சம் பேச சொன்னோம் அப்படின்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் தெரியும் என்பதாக சொல்லுவோம். இதை தாண்டி 7 விதமான சுவிசேஷம் இருக்கிறது. ஒவ்வொரு சுவிசேஷத்திற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. எல்லாம் ஒரே சுவிசேஷம் கிடையாது, ஒரே தன்மை உள்ளது கிடையாது. ஒவ்வொரு சுவிசேஷத்திற்கும் ஒவ்வொரு கேரக்டர் உண்டு. ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு வரங்கள் உண்டு. ஒவ்வொரு சுவிசேஷமும் யாருக்கு சொல்லப்பட வேண்டும் என்கிற சத்தியம் முதற்கொண்டு இருக்கு. அதனால யாருக்கு என்ன சுவிசேஷங்கிறது நமக்கு தெரியணும். எந்த பிரச்சனைக்கு எந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதும் நமக்கு தெரிய வேண்டும். ஸோ இந்த 7 நாளும் 4 வசனத்தை தான் நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இதுல தான் 7 விதமான நபர்கள் சொல்லப்பட்டிருக்கார். 7 விதமான கூட்டத்தார். இந்த பூமியில, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரே சுவிசேஷம் சொல்ல வேண்டியது கிடையாது. காயப்பட்டவர்களுக்கு என்று சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இருக்கிறது. துயரப்பட்டவர்களுக்கு என்று சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இருக்கிறது. நொறுக்கப்பட்டவர்களுக்கு என்று சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இருக்கிறது. மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இருக்கிறது. இதுல முதல் அதிகாரத்துல கடைசி லைனை பாருங்க, கூறவும். சோ ஒரு சுவிசேஷம் என்பது கூறணும். 2வது வசனத்துல கடைசி பகுதியை பாருங்க, செய்யணும். சோ கடைசி லைன் 1, சுவிசேஷம் செய்ய ஊழியத்தினுடைய மெயின் வேலை 1 கூறணும், 2வது செய்யணும். நம்ம அநேக நேரத்தில் என்ன நினைக்கணும்னா சுவிசேஷம் என்பது அறிவிப்பது மட்டும்தானே. போவோம், இயேசுவை பற்றி சொல்லுவோம், இயேசுவினுடைய மரணத்தை பற்றி சொல்லுவோம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுவோம், இயேசுவினுடைய வருகையை பற்றி சொல்லுவோம், பரலோகத்தை பற்றி சொல்லுவோம், அவருடைய பாடுகளை பற்றி சொல்லுவோம். இதுதான் சுவிசேஷம். சொன்னோம், முடிஞ்சது, வந்தோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான ஒரு சுவிசேஷ அபிஷேகம் என்ன செய்யணும்னு கேட்டா சுவிசேஷத்தை கூறவும் செய்யும். அது செய்ய வேண்டிய சில வேலைகளும் இருக்கு. சோ அதனால 7 விதமான கூட்டத்தார்களுக்கு 7 விதமான சுவிசேஷம் சொல்லணும். ஒருத்தர் காயப்பட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு காயம் கட்டுகிற சுவிசேஷத்தை தான் சொல்லணுமே ஒழிய அவனுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. யாருக்கு என்ன சுவிசேஷம்னு நமக்கு தெரியணும். அப்பனா தான் அவனுக்கு என்ன சுவிசேஷத்தை சொல்லி என்ன அபிஷேகத்தை பயன்படுத்தணும், என்ன வரத்தை பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். நானே டாக்டர் படிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். என்கிட்ட ஆயிரக்கணக்கான மெடிசன்ஸ் இருக்கு, ஆயிரக்கணக்கான டேப்லெட் இருக்கு, எல்லாமே வச்சிருக்கிறேன் என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல. காய்ச்சலுக்குன்னு ஒரு ஆள் வராரு, நான் எந்த மாத்திரையும் கொடுத்துடலாமா? எந்த மாத்திரையும் அவனுக்கு செட் ஆகாது. அவனுக்கு எந்த மாத்திரை வேணுமோ அந்த மாத்திரை கொடுத்தால்தான் அவனுக்கு செட் ஆகும். என்கிட்ட தான் 1000 மாத்திரை இருக்கு என்று சொல்லி 1000 மாத்திரையும் அவன்கிட்ட ஏதாவது முக்கியமானது இதுதான் சிம்பிளா இருக்க வச்சுக்கோன்னு சொன்னா நோய் சரியாகுது, அவன் கியூர் ஆக மாட்டான். அப்படி என்று கேட்டால் ஜனங்கள் ஒவ்வொரு 7 விதமான ஜனங்கள் பூமியில இருக்கிறாங்க. அப்படி என்று கேட்டால் யாருக்கு என்ன சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியணும். அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த வரத்தை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு மனுஷனுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். எப்படி ஒரு பிரச்சனை, ஒருத்தன் இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாய் ஜனங்களால் ஏமாற்றப்பட்டு உடைஞ்சு போய் மூலையில உட்கார்ந்துருக்கான். ஜனங்களால் ஏமாற்றப்பட்டு சில மனுஷங்க பேசின வார்த்தைகளை கேட்டு உடைஞ்சு போய் அப்படியே மூலையில போய் உட்கார்ந்துருக்கான்.
அவனுக்கு போய் இயேசுவின் நாமத்தில் பேய் விரட்டுன்னு சொல்லி விரட்டுனா இந்த வரம் சரியா கிரியை செய்யுமா? எனக்கு பிசாசுகள் விரட்டக்கூடிய அதிகாரம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. அதனால யாருக்கு வேணுமானாலும் பிசாசை விரட்டிடலாமா? அப்படி விரட்டுனா அது சரியா முடியுமா? அந்த சுவிசேஷத்தினால ஒரு மனுஷன் மனம் திரும்புவானா? எதுவுமே நடக்காது. அப்படி என்று கேட்டால் யாருக்கு என்ன சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், எந்த பிரச்சனைக்கு எந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும், இதுதான் நமக்கு தெரியணும். நம்ம அநேக நேரத்தில் ஃபெயில் ஆகிறதுக்கு பெரிய காரியம், யாருக்கு வேண்டுமானாலும் எந்த சுவிசேஷத்தையும் சொல்லி இருந்தோம், ஆனால் ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியல. சொல்ல வேண்டிய ஆளுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொன்னால் அவர்கள் மனம் திரும்புவார்கள், அவர்கள் கர்த்தரோடு இணைக்கப்படுவார்கள். ஸோ அதனால மேலோட்டமாய் என்ன 7 சுவிசேஷம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் இதன் அடிப்படையில் தான் ஆழமான காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முதல் சுவிசேஷம் கிறிஸ்துவினுடைய ஐஸ்வரியத்தின் சுவிசேஷம். 7 விதமான சுவிசேஷத்தை வேகமாய் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தியானிக்கலாம். முதலாவது கிறிஸ்துவினுடைய ஐஸ்வரியத்தின் சுவிசேஷம். ஸோ நம்ம ஐஸ்வரியத்தின் சுவிசேஷம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. ஐஸ்வர்யம்னா பணமா இல்ல பொருளா இல்ல உதவியான்னு நமக்கு. ஆனா எபேசியர் 2:3 7வது வசனத்துல ஐஸ்வரியத்தின் சுவிசேஷம். ஸோ முதல் காரியம் ஐஸ்வரியத்தின் சுவிசேஷம். இரண்டாவது ஒரு காரியம் ரட்சிப்பின் சுவிசேஷம். ஸோ ரட்சிப்பின் சுவிசேஷம் எப்படி சொல்லப்பட வேண்டும், யாருக்கு சொல்லப்பட வேண்டும். மூன்றாவது நற்காரியங்களை பற்றின சுவிசேஷம். மூன்றாவது நற்காரியங்கள். இந்த நற்காரியங்கள் மனுஷனுடைய நற்காரியங்களா தேவனுடைய நற்காரியங்களா? தேவனுடைய நற்காரியங்கள் என்னவெல்லாம் செய்யும் என்று சொல்லி நற்காரியங்களை பற்றின சுவிசேஷத்தை சொல்லணும். யாருக்கு சொல்லணும் அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். நான்காவது கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டிய சுவிசேஷம். அப்படி என்று கேட்டால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவை மையப்படுத்தி மட்டும்தான் சொல்ல வேண்டும். அதற்கு முன்னாடி சொல்லவும் கூடாது, அதற்கு பின்னாடி சொல்லவும் கூடாது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் என்ன இருக்கு என்பதைத்தான் நாம் 4வது நாள் நாம் தியானிக்க போகிறோம். ஐந்தாவது சமாதானத்தின் சுவிசேஷம். இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் யாருக்கு சொல்லப்பட வேண்டும், இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொன்னால் யாருக்கு என்ன நடக்கும் என்பதை 5வது நாள் நாம் தியானிக்கலாம். 6வது நாள் சத்திய வசனமாகிய சுவிசேஷம். இந்த எழுப்புதல் பெரிய முக்கியமான ஒரு காரியமே வசன எழுப்புதல் தான். சோ வசன எழுப்புதலுக்கும் இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, இதை எப்படி வசன எழுப்புதலை ஒரு சுவிசேஷகன் கொண்டு வர வேண்டும், வசன எழுப்புதலை என்ன நடக்கும், நாம் என்ன செய்யணும், கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை 6வது நாள் நாம் தியானிக்கலாம். 7வது நாள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். சோ 7வது நாள் கர்த்தருடைய ராஜ்யம் 1000 வருட அரசாட்சியை குறித்த ஒரு சுவிசேஷம். அதை மட்டுமே சொல்ல வேண்டிய ஒரு சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் யார் சொல்லணும், யாருக்கு சொல்லணும், எப்ப சொல்லணும், அதை குறித்து நாம் 7வது நாள் தியானிக்கலாம். இப்படி 7 விதமான சுவிசேஷத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் யாருக்கு சொல்லப்பட வேண்டும், எல்லாருக்கும் சொல்லிடலாமா? எல்லாருக்கும் சொன்னா இந்த ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்துக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்கே, அது கிரியை